Future Vision Study Center, Salem. இப்போ பார்க்குற நியூ டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ். ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மீன் சொல்லுவாங்க, ஆவரேஜ் எந்த பேர்ல வேணாலும் சொல்லலாம். ரைட். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆவரேஜ்ல இருந்து வரலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியன், மோடு, ரேஞ்சு, கோஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. பட் சம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ்ல இருந்து வரும். ஸோ ஆவரேஜுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்காக மற்றதெல்லாம் வராதுன்னு சொல்லல, இருந்தாலும் இது அதை விட ஆவரேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட். ஆவரேஜ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரைட். சோ பாருங்க, ஆவரேஜ் மீன், அரித்மெட்டிக் மீன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இது நீங்க ஸ்கூல்லயே பார்த்திருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் பேப்பர் கொடுப்பாங்களா, மார்க் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, அந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கிங் கூட்டி 5 ஆல் அடிப்பீங்க. சோ சம், அந்த 5 சப்ஜெக்ட் மார்க் என்ன பண்றீங்க, சம் கூட்டுறீங்க, டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட் 5 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி போடுவோமா, உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் தெரிஞ்சிடும். இது நம்ம ஸ்கூல்லயே பார்த்திருப்போம். சோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ரைட். அதுவே குரூப்டு டேட்டாவா இருந்தா டைரக்ட் மெத்தட். எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடி ஃபார்முலானா சமேஷன் fx டிவைடட் பை சமேஷன் f. இந்த மாதிரி போட்டா சமேஷன் அர்த்தம், அதாவது டோட்டல் அர்த்தம். ஓகேங்களா? சமேஷன் fx டிவைடட் பை சமேஷன் f. நெக்ஸ்ட் பாருங்க, the average of first n natural numbers, average of first n odd natural numbers. இது பாருங்க, இது n natural numbers, n odd natural numbers. natural numbers ஃபார்முலானா n plus 1 by 2. ஓகேங்களா? average of first n odd natural numbers ஃபார்முலா n by 2. ரைட். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சிம்பிள் ஐடியா ஒன்னு சொல்லிடுறேன். இந்த ரெண்டு ஃபார்முலா பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural numbers, averages of the cubes of first n natural numbers. ரைட். இந்த ரெண்டு ஃபார்முலா தவிர மீதி எல்லா ஃபார்முலாவையும் பாருங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் அப்படியே சொல்லிடுறேன். the average of first n natural numbers n plus 1 by 2, the average of first n odd natural numbers n by 2, the average of the squares of first n natural numbers n plus 1 into 2n plus 1 divided by 6, the average of cubes of the first n natural numbers n into n plus 1 whole square, இந்த n plus 1 மட்டும் தான் whole square divided by 4, the average of first n consecutive odd numbers, அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், 1 3 5 up to n வரைக்கும், இதுக்கு n. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, average of first n consecutive even numbers 2 4 6 up to n terms, இதுக்கு n plus 1. average of odd numbers from 1 to n, last odd number plus 1 divided by 2. average of even numbers from 1 to n, last even number plus 2 divided by 2. average of n multiples of x, x into n plus 1 by 2. Right. average of an arithmetic sequence with the first and last term known. first term last term தெரிஞ்சதுனா first number plus last number divided by 2. Right. அதாவது இப்போ இந்த ஃபார்முலால இருந்து இந்த செகண்ட் இதுல இருந்து டோட்டலா இப்போ இந்த ஃபார்முலா வரைக்கும், ரைட்டா, இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா வரைக்கும் இப்போ நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபார்முலாஸ். இந்த 10 ஃபார்முலால இந்த 2 ஃபார்முலா மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் 8 ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலாவா நான் சொல்லியிருக்கேன். பட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ரிமைனிங் 8 ஃபார்முலாஸ் எல்லாமே சம் போட்டுடலாம். எந்த ஃபார்முலா? ஆவரேஜ் ஆஃப் an arithmetic sequence with first and last term known equal to first number plus last number divided by 2. இது தெரிஞ்சா போதும். ரைட். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஃபார்முலா எப்படி போதும்னு சொல்றேன்னு புரியும். ஆவரேஜ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a distribution அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆவரேஜை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு சென்டர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சென்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் எழுதியிருக்க இந்த ஃபார்முலாஸ்க்குலாம் இந்த ஃபார்முலா வரைக்குமே சொன்னேன் இல்லையா, இது வரைக்குமே சென்டர் மெத்தட் தான். சென்டர்னா என்ன? சென்டர் நம்பர் ஆவரேஜா எடுத்துக்கலாம்ப்பா. எதுக்கெல்லாம் சென்டர் நம்பர் ஆவரேஜ் எடுத்துக்கலாம்? எல்லாத்துக்கும் கண்ணாப்பண்ணா இருக்கிறதுக்கெல்லாம் சென்டர் நம்பர் ஆவரேஜ்னு எடுத்துக்க முடியாது. சிலதுக்கெல்லாம் சென்டர் நம்பர் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். எதுக்குன்னா அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். நம்ம ஆல்ரெடி ஏபிஜிபி பார்த்திருக்கோமா? அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்னா என்ன? ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கிற அடுத்தடுத்து எந்த ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் ஈக்குவலா இருக்கும், அதுக்கு பேரு அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த சீக்வென்ஸ்ல நெக்ஸ்ட் இருக்கிற எந்த ரெண்டு டேர்முக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவல் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். அந்த மாதிரி வர்ற எல்லாத்துக்குமே சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சோ பாருங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த குரூப் இதை நான் அழிச்சிடறேன், இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ரைட். பாருங்க 1 2 3 4 5 இது ஒரு சீக்வென்ஸ் வச்சுக்கோங்களேன். ரைட். இது ஒரு சீக்வென்ஸ். இப்போ இந்த சீக்வென்ஸ்ல எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் எடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். 2 3 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்க, டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 4 5 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 3 4 டிஃபரன்ஸ் 1. அப்ப இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். அப்ப சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். ஓகேங்களா? சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். ரைட். நம்ம ஆவரேஜ் நார்மல் மெத்தட்ல செக் பண்ணி இந்த 3ங்கிறது தான் ஆன்சரான்னு செக் பண்ணிக்கலாம். ரைட். சோ பாருங்க,
1 plus first என்ன பண்ணனும் sum of observation divided by number of observation sum இது எல்லாத்தையும் sum பண்ணிக்கணும் ரைட்டா 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 plus 5 15 so 15 divided by number of terms எத்தனை இருக்கு 5 terms இருக்கு so 5 1 time 3 times ஆன்சர் வந்துருச்சா அப்ப சென்டர் நம்பர் ஆவரேஜ் னு சொல்லலாம் சென்டர் நம்பர் ஆவரேஜ் னு சொல்லலாம் கரெக்ட்டா தான் வருது ரைட் நெக்ஸ்ட் பாருங்க 2 4 6 8 10 இதெல்லாம் என்ன terms even numbers ரைட்டா சோ ஆனா நீங்க even number odd number அப்பலாம் பிரிச்சு மனப்பாடம் பண்ணாதீங்க ரைட்டா இது என்ன terms arithmetic sequence ஆன்னு பாருங்க ரைட் 2 4 difference 2 6 8 difference 2 8 10 difference 2 அப்ப difference எல்லாமே ஈக்குவலா இருக்கு சோ சென்டர் நம்பர் இஸ் தி ஆவரேஜ் அப்படினு சொல்லி போட்டுறலாம் செக் பண்ணிக்கலாமா 10 plus 8 18 18 plus 6 24 24 plus 4 28 28 plus 2 30 divided by number of observation 1 2 3 4 5 5 numbers 1 time 6 time so 6 average right right next odd numbers சொல்ல போறேன் 1 3 5 7 9 so கண்டிப்பா சென்டர் நம்பர் தான் because difference equal இருக்கு 1 3 க்கு difference 2 3 5 க்கு difference 2 5 7 difference 2 so difference in the sequence equal இருக்கு so சென்டர் நம்பர் தான் average ரைட்டா செக் பண்ணிக்கலாமா 1 plus 3 4 4 plus 5 9 9 plus 9 18 18 plus 7 25 divided by number of terms எத்தனை 1 2 3 4 5 5 1 time 5 time so 5 average ரைட்டா ரைட் சோ இப்போ என்னென்ன பாத்துறோம் இது நேச்சுரல் நம்பர்ஸ் இது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் நம்ம பாத்துறோம் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 4 8 12 16 20 ரைட் சோ இதுலயும் டிஃபரன்ஸ் பாருங்க 4 க்கு 80 டிஃபரன்ஸ் 4 8 12 டிஃபரன்ஸ் 4 12 16 டிஃபரன்ஸ் 4 16 20 டிஃபரன்ஸ் 4 இது என்னது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ் வரும் செக் பண்ணி பார்க்கலாமா 20 30 40 42 48 56 60 divided by number of terms எத்தனை 5 1 time 12 times so 12 is the average right so அப்போ natural numbers ஓகேங்களா natural numbers next even numbers odd numbers அப்புறம் ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே சென்டர் நம்பர் தான் என்னது ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ் ரைட் இதுல நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா இப்போ உடனே ஏப்பா எல்லாத்துக்கும் சென்டர் நம்பர் போட்டா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும் பட் நம்ம தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எங்க அப்படின்னா பாருங்க இப்போ 1 2 3 4 5 அப் டு இப்போ 100 அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க ரைட் சோ இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் சோ ஆட் நம்பர்ஸ்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும் சாரி ஆட் நம்பர்ஸ் கிடையாது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும் 1 தான் டிஃபரன்ஸா இருக்க போகுது ரைட் அப்ப சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ் உடனே நம்ம சென்டர் நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் 50 ஆ இருக்கும் 50ங்கிறது சென்டர் நம்பரானா கண்டிப்பா கிடையாது ரைட்டா 50ங்கிறது சென்டர் நம்பர் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 51 to 100 செகண்ட் 50 அப்ப இது ஒரு 50 நம்பர் இது ஒரு 50 நம்பர் இருக்கும் இங்க சென்டர் நம்பர் 15 கிடையவே கிடையாது அப்ப மோஸ்டா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் 15 போடுறோம் அது தப்பு அப்ப ஆன்சர் என்ன வரும் 50.5 வரும் 50.5 ரைட் அப்ப இந்த தப்பை நம்ம எப்படி திருத்திக்கிறது ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி தான் மோஸ்டா எல்லாருமே ஒரு எரர் வந்துரும் கண்டிப்பா தப்பு பண்ணிடுவோம் சோ அது எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 1 plus 100 101 divided by 2 so cancel பண்ணா 50.5 ஓகேங்களா சோ அப்போ உங்களுக்கு சீக்வென்ஸ் வந்து கம்மியா இருக்கு கவுண்டபிள் அதாவது உங்களுக்கு 1 2 3 4 5 இந்த மாதிரி சின்னதா இருக்குன்னா சென்டர் நம்பர் பார்த்த உடனே போட்டுக்கலாம் ரைட்டா அதை விட்டு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் இப்ப 1000 எல்லாம் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க நம்ம ஆன்சர் 500 இருக்கும் அப்பெல்லாம் போட்டுற கூடாது தப்பு சோ 500.5 சோ இந்த மாதிரி வரதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 2 4 6 8 இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க ரைட் ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோ அப்ப இதுக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னா உடனே நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க 4 நம்பர் தான் இருக்கு சென்டர் நம்பர் அப்படின்னா 4 6 அப்ப 4.5 எல்லாம் மனசுல தோணும் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணா 5 ஏன்னா இது ரெண்டுக்கும் சென்டர்ல என்ன நம்பர் வருது 5 ஒன்னு இப்படி போடுங்க இல்லனா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 அப்ப 2 plus 8 divided by 2 so 10/2 is nothing but 5 ஓகேங்களா சோ அதே மாதிரி பாருங்க 1 3 5 7 அப்ப கண்டிப்பா என்ன நம்பரா இருக்கும் 4 ஆ இருக்கும் இல்ல செக் பண்ணிக்கலாம் 1 plus 7 8 8/2 4 first number plus last number divided by 2 so இந்த first number plus last number divided by 2 தெரிஞ்சது அப்படினா ஈஸியா போட்டுறலாம் சின்ன நம்பர்ஸா இருந்தாலும் சரி லென்த்தியா இருந்தாலும் சரி எதுக்கு அது வொர்க் அவுட் ஆகுது arithmetic sequence-ஆ இருக்கணும் அதாவது இந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற எந்த next two terms எடுத்து பார்த்தாலும் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்தா அது arithmetic sequence அப்படி வந்துச்சுனா சென்டர் நம்பர் ஆவரேஜ் அப்படினு சொல்லி போட்டுக்கலாம் ரைட் அப்ப இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையான மனப்பாடம் பண்ணி வெச்சுக்கோங்க ரைட்டா சோ பாருங்க
n plus 1 by 2. Average of first n natural numbers n plus 1 by 2. Average of first n odd natural number n by 2. இதெல்லாம் மனப்பாடமா பண்ணி வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ஃபார்முலாவா உங்களுக்கு சம் போடுறப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல இருந்தா போதும், ஈஸியா போட்டுறலாம். ரைட், இங்க பாருங்க average of squares of first n natural number. இதுக்கு மட்டும் ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. n plus 1 into 2n plus 1 divided by 6. Cubes of first n natural numbers க்கு n into n plus 1 whole square divided by 4. Right, the average of first n consecutive number இது என்ன equal to n ன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா, for example 1 3 5 இது வந்து first 3 நம்பரா, இது odd natural numbers. இதுக்கு average என்னன்னு கேட்டாங்கன்னா கண்ண மூடிட்டு இது எத்தனை நம்பர் இருக்கு, number of terms 3, so 3 தான் ஆன்சரா வரும். இல்லனா நீங்க சென்டர் நம்பர் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த odd natural numbers, natural numbers, even natural numbers, multiples இது எல்லாத்துக்குமே சென்டர் நம்பர் பார்த்த உடனே என்னால எடுக்க முடியும், தப்பு இல்லாமனா எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. ரைட், ரிமைனிங் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பாருங்க, average of n1 results is x1 bar and average of n2 results is x2 bar. Then the average of total n1 plus n2 results is n1 into x1 bar plus n2 into x2 bar divided by n1 plus n2. ரைட்டுங்களா? அதாவது கம்பைன் பண்ணி கொடுக்குறது. இது எப்ப சார் இந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ்ல 20 பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் எவ்வளவு அப்படின்னா 78 ஆவரேஜ் மார்க். அதே ஒரு அந்த கிளாஸ்லயே 30 கேர்ள்ஸ் இருக்காங்க, இவங்களோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவுனா 76. ஓகேங்களா? அப்ப கிளாஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 20 பாய்ஸோட ஆவரேஜ் மார்க் 78, 30 கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க் 76. அப்ப டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு? 20 plus 30 50. இந்த 50 ஸ்டூடண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ரைட், நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். சோ டோட்டலா ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ இந்த இது எப்ப சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து 100 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் டேக்கன்ல போயிருப்பாரு, டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ல போயிருக்கலாம். ஸோ அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டா ஆவரேஜ் ஸ்பீட் அவருக்கு தெரிஞ்சிடும். ரைட், நெக்ஸ்ட் இஃப் இது கிளியரா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 100 கிலோமீட்டர் அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா ஒரே இதுல போகல. ஓகேங்களா? 100 கிலோமீட்டர் போகணும், ஒரே இதுல போகல. அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஃபர்ஸ்ட் இதுல 40 கிலோமீட்டர்ஸ் ஏதோ சைக்கிள்ல போயிருப்பாரு. என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 10 கிலோமீட்டர் per hourல போயிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் பஸ்ல போயிருப்பாரு. என்ன ஸ்பீட்னா 50 கிலோமீட்டர் per hour. நெக்ஸ்ட் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 40 80 முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 20 நடந்து போயிருப்பாரு. என்ன ஸ்பீட்னா 5 கிலோமீட்டர் per hour. சோ அப்ப இங்க இது என்னது டிஸ்டன்ஸ், இது வந்து என்னது ஸ்பீட். சோ இது யூஸ் பண்ணி டைம் டேக்கன் கண்டுபிடிங்க. இது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்? டைம் டேக்கன். அப்ப டோட்டல் டைம் டேக்கன் ஆட் பண்ணிட்டு அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் ஸ்பீட கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர், டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவுன்னு போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிரும். சோ அந்த இடத்துல தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் பாருங்க, if an object travels a distance at a speed of x km per hour and the same distance at a speed of y km per hour, then the average speed equal to 2 into xy divided by x plus y km per hour. ரைட், சோ இங்க என்ன சார் ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு, இங்க ஆவரேஜ் ஸ்பீட் இது வேற. இதுல என்ன சொல்லிக்க, ஒரு போக வேண்டிய டிஸ்டன்ஸ் தனித்தனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ ஓவராலா கால்குலேட் பண்ண பாக்குறப்போ எவ்வளவு ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீடு இது அதே மாதிரி இப்படிதான் கொடுக்கணுமா சார்னா இல்ல, இப்படியும் கொடுக்கலாம். இப்போ 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்க போகணும். இப்போ எப்படி போறீங்கன்னா முதல் ஒரு 50 கிலோமீட்டர் வண்டியில தான் போறீங்க. முதல் ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட்லயும் அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட்லயும் போயிருந்தா அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் வந்து வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போறாரு, போறப்போ ஒரு 60 கிலோமீட்டர் per hour அந்த ஸ்பீட்ல போறாரு. நெக்ஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு, வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் per hour. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? போறப்போ ஒரு ஸ்பீட், வரப்போ ஒரு ஸ்பீட். சோ அப்ப ஃபார்முலா 2xy divided by x plus y km per hour. Next, if a person covered a certain distance at a speed of x km per hour, y km per hour and z km per hour respectively, then the average speed. ஒரு பர்சன் வந்து ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வெவ்வேறு ஸ்பீட்ல போறாரு. அப்ப அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன இருக்கும்னா 3 into x into y into z divided by x into y plus y into z plus x into z km per hour. Next, geometric mean of AB. ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு geometric mean கேட்டா root AB. அதே ABC மூணு வேல்யூ கொடுத்துட்டு geometric mean கேட்டா cube root of ABC. Next, harmonic mean of AB 2AB divided by a plus b. அது ABC கொடுத்தா மூணு வேல்யூ இருந்தா ஹார்மோனிக் மீன் 3ABC divided by AB plus BC plus AC. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஜியோமெட்ரிக் மீன் கேட்டா ரூட் AB, அதே ஹார்மோனிக் மீன் கேட்டா 2AB divided by a plus b, அதே அரித்மெட்டிக் மீன் கேட்டா a plus b divided by 2. அவ்வளவுதான். ஏன்னா அரித்மெட்டிக் மீன்ங்கிறது என்ன? ஆவரேஜ். ரைட். அதே 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஜியோமெட்ரிக் மீன் கேட்டா கியூப் ரூட் ஆஃப் ABC, ஹார்மோனிக் மீன் கேட்டா 3ABC divided by AB plus BC plus CA or AC. அதுவே அரித்மெட்டிக் மீன் கேட்டா a plus b plus c divided by 3. அவ்வளவுதான்.
ரைட் நெக்ஸ்ட் வெயிட்டட் arithmetic mean WAM னா வெயிட்டட் arithmetic mean W1 into X1 W ங்கிறது weight X1 ங்கிறது price உங்க ஸ்கூல் புக்லயே சம்ஸ் கொடுத்திருப்பாங்க என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஓகேங்களா 1 kg rupees அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அடுத்து வேற இந்த மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு வெயிட்டட் arithmetic mean கேட்பாங்க சோ W ங்கிறது weight X ங்கிறது price plus W2 X2 எத்தனை ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது இப்போ 3 ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க 3 வரைக்கும் எழுதிக்கலாம் அதனால தான் n கொடுத்திருக்கேன் divided by W1 plus W2 plus up to WN so இது வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதறதா summation WX divided by summation W weighted arithmetic mean ரைட்டுங்களா சோ இதுதான் ஆவரேஜ் சோ இப்போ ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க நான் சொன்னது எல்லாமே சென்டர் பேஸ் பண்ணி சொன்னேன் இன்னொன்னு ஆவரேஜ் ரெண்டா பிரிக்கலாம் சொன்னேன் சென்டர் இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது என்ன அப்படினு நான் சம்ஸ் நடத்துறப்ப சொல்றேன் ஓகேங்களா அது இல்லாம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் ஒன்னு இருக்கு சோ நல்லா கவனிங்க என்ன அப்படினா ஆவரேஜ் எப்படி how to correct average இப்போ in case ஏதோ ஆவரேஜ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படினா எப்படி கரெக்ட் பண்றது ரைட்டா how to correct average இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல சம்ஸாவே கொடுத்திருக்காங்க ரைட்டா சோ தெரிஞ்சுக்கோங்க ரைட் கரெக்ட் வேல்யூ greater than wrong value ரைட் அதனா கரெக்ட் வேல்யூ greater than wrong value ஒண்ணு இல்ல இந்த மாதிரி சம்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ரைட் 10 ஆர் 20 ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம் 20 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க வெச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸோட ஹைட் இருக்கு இல்லையா அத அவங்களோட ஹைட்டோட ஆவரேஜை கண்டுபிடிக்கிறீங்க அந்த 20 ஸ்டூடண்ட்ஸோட ஹைட்ஸோட ஆவரேஜ் 20 ஸ்டூடண்ட் ஒரே ஹைட்டாவா இருப்பாங்க இல்ல ஒருத்தர் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கலாம் ஒருத்தர் 160 இருக்கலாம் ஒருத்தர் 170 இருக்கலாம் சோ சென்டிமீட்டர்லயே சொல்றேன்னு வெச்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் 20 ஸ்டூடண்ட்ஸோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்றோம் இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்ப நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் sum of observation divided by number of observation அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட ஹைட் 150 சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்டூடண்ட் 154 சென்டிமீட்டர் தேர்ட் 160 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 20 ஸ்டூடண்ட்ஸ்க்கு எழுதிட்டு divided by 20 போடுவோம் ரைட்டா இப்ப போடுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு 164 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்குன்னு வெச்சுக்கோங்க 164 சென்டிமீட்டர் இப்ப இந்த ஆட் பண்றதெல்லாம் நீங்க கால்குலேட்டர்ல பண்ணிருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் ரீசெக்னு ஒரு பட்டன் இருக்கும் கால்குலேட்டர்ல ரீசெக் கொடுத்துக்கிட்டே வரீங்க கரெக்ட்டா ஆட் பண்ணிருக்கமான்ட்டு அப்படி ரீசெக் பண்றப்போ இந்த தேர்ட் ஸ்டூடண்ட் இருக்கு இல்லையா இந்த 160 என்கிற வேல்யூ தப்பா நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோம் ஆக்சுவலா இப்ப யாரோ சொல்ல நீங்க என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க 117 சொல்லிருக்காங்க உங்க காதுல 116 விழுந்து நீங்க 116 வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க 116 வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன ஆவரேஜ் 164 இது ஒண்ணு மட்டும் தான் தப்பு மீதி எல்லாமே கரெக்ட் இப்போ நான் எல்லாத்தையும் டெலிட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 20 ஸ்டூடண்ட்ஸோட மார்க் என்ட்ரி பண்ணி பிளஸ் பண்ணி அப்புறமா டிவைட் 20 பண்ணா நமக்கு வேல்யூ அதிகம் அதுக்காக சிம்பிளா எப்படி போறதுன்னா பாருங்க இப்ப கரெக்ட்டான வேல்யூ என்ன 170 ஆனா நான் என்ன என்ட்ரி பண்ணிருக்கேன் 160 அப்போ கரெக்ட்டான வேல்யூ வந்து 170 ராங் வேல்யூ வந்து நான் என்ன தப்பா என்ட்ரி பண்ணிருக்கேன் 160 அப்ப கரெக்ட் வேல்யூ அதிகமா இருக்கா இருக்கு இப்போ எப்படி சார் ஈஸியா ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபுல்லா டெலீட் பண்ணாம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அந்த ஆவரேஜ் அப்படினா பாருங்க அதாவது given ஆவரேஜ்னா இந்த மாதிரி தப்பா போடுறப்ப எனக்கு ஒரு ஆவரேஜ் வந்துச்சுல அது அதாவது 164 நான் இங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்க பிளஸ் கரெக்ட் வேல்யூ அதிகமா இருந்தா பிளஸ் இருக்கும் ராங் வேல்யூ அதிகமா இருந்தா மைனஸ் ஓகேவா இங்க கரெக்ட் வேல்யூ தான் அதிகமா இருக்கு சோ பிளஸ் சோ டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இந்த கரெக்ட் வேல்யூக்கும் ராங் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இங்க எத்தனை ஸ்டூடண்ட் 20 சோ டிவைட் பை 20 ரைட்டுங்களா சோ எப்படி எழுதிக்கலாம் given average அதாவது அந்த தப்பா ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அந்த ஆவரேஜ் பிளஸ் டிஃபரன்ஸ் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இன் கேஸ் ஒருவேளை ராங் வேல்யூ வந்து கிரேட்டர் தென்னா இருந்தா எதை விட கரெக்ட் வேல்யூ விட ஓகேங்களா இத அப்படியே மாத்தி வச்சுக்கலாம் இப்போ 140ங்கிறது தான் கரெக்ட் வேல்யூ ஆனா அவங்க எப்படி என்ட்ரி போட்டுருக்காங்க 116 என்ட்ரி போட்டுருக்காங்க அப்ப ராங் வேல்யூ அதிகமா இருக்கு எதை விடனா கரெக்ட் வேல்யூ விட இப்போ எப்படி ஃபார்முலா எழுதுறது அப்பையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து எவ்வளவு வந்திருக்கு 164 அப்ப 164 மைனஸ் உங்க ஆவரேஜ் வந்து மைனஸ் ஆகும் இல்லையா சோ மைனஸ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் அவ்வளவுதான் ரைட் சோ கரெக்ட் வேல்யூ அதிகமா இருந்தா இங்க பிளஸ் ராங் வேல்யூ அதிகமா இருந்தா மைனஸ் டிஃபரன்ஸ்னா என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படினா இப்போ கரெக்ட் வேல்யூ எவ்வளவு 170 ராங் வேல்யூ எவ்வளவு 160 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அது இங்க அதேதான் 160 க்கு 140 குள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ்னா எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் 20 அவ்வளவுதான் 20 இத போட்டு நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் அவ்வளவுதான் இதுதான் ஆவரேஜை கரெக்ட் பண்றது how to correct average ரைட்டுங்களா இந்த மாதிரி क्वेश्चंस உங்க 9th புக்ல இருக்கு போன டைம் கூட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ ரொம்ப முக்கியம் இத தெரிஞ்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட் ஆவரேஜோட ப்ராப்பர்ட்டீஸ் பண்புகள் அப்படினு சொல்லி சொல்றாங்களே அத பாத்துக்கலாம் என்ன அப்படினா இப்போ ஆவரேஜ்ல இப்போ ஒரு பர்టిక్యులர் சீரியஸ்க்கு இல்ல ஒரு சீக்வென்ஸ்க்கு நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னு வெச்சுக்கோங்க
இப்போ அந்த சீக்வன்ஸ் இருக்க ஒவ்வொரு நம்பரோடையும் ஏதாவது ஒரு நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜையும் அதே நம்பரால ஆட் பண்ணிடணும். சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் இருக்கிற எல்லா நம்பரையும் ஏதாவது ஒரு காமனா ஒரே நம்பரால மைனஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஆவரேஜும் அதே நம்பரால மைனஸ் பண்ணும். மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணும், டிவிஷன் பண்ணா டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இதுவும் உங்களுக்கு சம்ல கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 இது ஒரு சீரியஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுல என்ன பண்றேன், நான் ஒரு பர்டிகுலர் நம்பரை ஆட் பண்ண போறேன். ரைட். என்ன நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னா 7ங்கிற நம்பர் ஆட் பண்றேன். ஓகேவா? 7 + 2 9, 7 + 4 11, 7 + 6 13, 7 + 8 15, 7 + 10 17. ரைட். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு என்ன ஆவரேஜ் நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா பார்த்ததும் சொல்லலாம், சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். ஏன்னா இந்த சீக்வன்ஸ்ல எந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் பார்த்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும். இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். 2க்கு 4க்கு டிஃபரன்ஸ் 2, 4க்கு 6க்கு டிஃபரன்ஸ் 2, 6க்கு 8க்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப கண்ணா மூடிட்டு இதோட ஆவரேஜ் 6 ன்னு சொல்லிடலாம். இதோட ஆவரேஜ் என்ன? 6. ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் அதுல ஒரே நம்பர் ஆட் பண்ணிருக்கேன். 7 7 7 7 7 எல்லா கூடயும் 7 தான் ஆட் பண்றேன். இப்போ ஆவரேஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டா நான் இங்க கண்டுபிடிக்காம நான் என்ன பண்றேன், இதோட இந்த ஆவரேஜோட இந்த 7 கூட்டுறேன். 13 இதுதான் ஆவரேஜா வரும். இங்க செக் பண்ணி பாருங்க, அதே தான் வரும். பாருங்க, 9க்கு 11க்கு டிஃபரன்ஸ் 2, 11க்கு 13க்கு டிஃபரன்ஸ் 2, 13 15 டிஃபரன்ஸ் 2, 15 17 டிஃபரன்ஸ் 2. அப்ப இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஏன்னா டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்ப சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ், இங்கே சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். ரைட். இப்போ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரோட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த வேல்யூஸோட ஆவரேஜ் என்ன அவன் கொடுத்துருக்கானா அதுல டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஓப்பனா கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா என்ன சொல்லுவாங்கன்னா, the average of 5 numbers is 6 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? then going to add 7 to each number, then find the new average. அதாவது 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 6. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, இந்த 5 நம்பர்ஸ் கூட 7ங்கிற நம்பர் ஆட் பண்ணா என்ன ஆவரேஜ் கிடைக்கும்னு கொஸ்டின் கேட்டிருப்பான். உடனே நீங்க இந்த நம்பர் என்னன்னே தெரியாது அப்படிலாம் யோசிக்க வேணாம், டைரக்டா இதோட 7 பிளஸ் பண்ணுங்க. சப்போஸ் 5 நம்பர் ஆவரேஜோட 6. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 5 நம்பர்ஸ் கூடயும் 2ங்கிற நம்பரை மைனஸ் பண்ண போறேன். அப்ப ஆவரேஜ் என்ன கிடைக்கும்னா டைரக்டா அந்த ஆவரேஜ்ல இருந்து 2 மைனஸ் பண்ணிடு. ரைட்டா? சப்போஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா சேம் அந்த ஆவரேஜோட மல்டிப்ளை பண்ணிக்கோ. டிவைட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜை டிவைட் பண்ணிக்கோ. நீங்க இது எதை வேணாலும் இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இது எதை வேணாலும் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா தான் வரும். இப்போ ஆட் பண்ணி காட்டுங்க, கரெக்டா வருதா? மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்துல இருந்து 1 மைனஸ் பண்றேன். 2 - 1 1, 4 - 2 2, 6 - 2 4. வெயிட், 1 மைனஸ் பண்றேன். 4 - 1 3, 6 - 1 5, 8 - 1 7, 10 - 1 9. அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. சோ சென்டர் நம்பர் ஆவரேஜ். அப்ப 6 - 1 டைரக்டா போட்டுருந்தா போதுமா, 5 ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணி பார்க்கறேன். எல்லாத்தையும் என்ன பண்றேன், 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 2 4, 4 2 8, 6 2 12, 8 2 16, 10 2 20. இது என்ன கிடைச்சிருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கிடைச்சிருக்கு. அப்ப சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். 6 × 2 பண்ணா 12 வந்துருச்சா, வந்துரும். டிவைட் பண்ணாலும் தான். இப்போ எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணு. 2/2 1, 4/2 2, 6/2 3, 8/2 4, 10/2 5. சோ அப்போ 3, 6/2 3. அவ்வளவுதான். சோ இது ஆவரேஜோட ப்ராப்பர்ட்டிஸ். இத மறந்துடாதீங்க. இத பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. பட் அந்த சம்ல இந்த வேல்யூஸ் ஓபனா கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சொல்லிருப்பாங்க ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கு, அந்த 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு நம்பர் கூடயும் நான் +6 பண்ண போறேன். அப்போ நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த 5 நம்பரோட given ஆவரேஜ் என்ன 20யா, இந்த 20யோட +6 பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கோங்க. அதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இப்போ 1 4 7 8 0 6 5 இப்படி கொடுத்துட்டு find the average of this அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணுவீங்க, 1 + 4 + 7 + 8 + 0 + 6 + 5 அப்படின்னு போடுவீங்க. ரைட். நெக்ஸ்ட் டிவைட் பை கவுண்ட். 1 2 3 4 5 6 7. நிறைய பேர் பண்றது என்ன, 0 ஆட் பண்ணா எதுவும் மாற போறது இல்ல, அதனால அதை விட்டுருவீங்க. கவுண்ட்லயும் விட்டுறது. ஓகேவா? ஆட் பண்ற பிட்ட கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் கவுண்ட்ல கண்டிப்பா 0வை எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. கவுண்ட்ல கண்டிப்பா 0வை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் இது ஒரு விஷயம் ப்ராப்பர்ட்டில. இன்னொன்னு பாருங்க, இப்போ 2 4 6 8 10. இப்போ இதுக்கு ஆவரேஜ் என்ன, 6.
இந்த இப்ப இதை வச்சு நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஆவரேஜோட ப்ராப்பர்ட்டி தான். என்னன்னா எந்த நம்பர்ஸ்க்கு நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி, ஆவரேஜ்ங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த சீக்வன்ஸ்ல எது லீஸ்ட் நம்பரோ அதை விட பெரிய நம்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல எது பிக்கெஸ்ட் நம்பரோ அதை விட சின்ன நம்பரா இருக்கும். ஓகேங்களா? சோ அதை விட சின்னது, இதை விட பெருசு. 2 விட பெருசா இருக்கும், 10 விட சின்னதா இருக்கும். சோ நீங்க எந்த நம்பருக்கு எந்த சீக்வன்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சாலும் சரி, ஆவரேஜ்ங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த சீக்வன்ஸ்லயே இருக்கிற ஸ்மால் நம்பர் என்னவோ அதை விட பெருசா இருக்கும் கண்டிப்பா ஆவரேஜ். அதே மாதிரி பெரிய நம்பர் என்னவோ அதை விட சின்னதா இருக்கும். ரைட்? இதுதான் ஆவரேஜோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆவரேஜ் பேஸ் பண்ணிக்கிற ஃபார்முலாஸ், அதனுடைய கான்செப்ட் தான். ரைட்டா? வாங்க ரிமைனிங் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ரைட், வாங்க நெக்ஸ்ட் பாருங்க மீடியன். ஸோ மீடியனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா மீடியன் ஈக்குவல் டு n plus 1/2. n-ங்கிறது ஆட் நம்பரா இருந்தா மீடியன் ஈக்குவல் டு n/2 டேர்ம் பிளஸ் n/2 பிளஸ் 1th டேர்ம் டிவைடட் பை 2. n ஈக்குவல் டு ஈவன் நம்பர். இதெல்லாம் ஃபார்முலா பெருசாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் மறந்துடுங்க. சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. மீடியன்னா என்னன்னா நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கோங்க. ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறப்ப தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. அசெண்டிங் ஆர்டர் எழுதிருங்க. ரைட்? ஸோ எழுதுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்கலாம், சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்கலாம், டபுள் டிஜிட் நம்பராக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் இருக்கான்னு சொல்லி பாருங்க, அதை எழுதிருங்க. அடுத்து டபுள் டிஜிட்னா 10லேருந்து 20 வரைக்கும் இருக்கான்னு பாருங்க. அடுத்து 21 to 30 இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொன்றா கரெக்டாக எடுத்து எழுதிருங்க. அசெண்டிங் ஆர்டர் எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. அதுதான் n ஈக்குவல் டு ஆட் நம்பர்ங்கிறது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் நம்பர்ல இருந்தா சென்டர் நம்பரை நீங்க மீடியனா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்டர் நம்பரை மீடியன். இப்போ சப்போஸ் 7 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 நம்பர்ஸ் இருந்தா இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3 விட்டுட்டு சென்டர்ல இருக்கிறது நீங்க என்ன எடுத்துக்கலாம், மீடியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன் கேஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவன் நம்பர்ல இருக்கு, 8 டேர்ம்ஸ் இருக்கு, அப்ப என்ன பண்றது, இந்த பக்கம் வந்து 4 இந்த பக்கம் 4 அப்ப சென்ட்ரல் நம்பரே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 விட்டுட்டு சென்ட்ரலுக்கு 2 நம்பர் எடுத்து டிவைட் பை 2 பண்ணுங்க. அதான் கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இப்போ சப்போஸ் 8 நம்பர்ஸ் வெச்சுக்கோங்க. n வந்து ஈவன் நம்பர். அப்ப மொத்தம் 8 நம்பர் இருக்குன்னா 8/2. அப்ப நாலாவது என்ன நம்பர் எழுதி இருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும். அடுத்தது அஞ்சாவது என்ன நம்பர் இருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து ரெண்டையும் கூட்டி 2ஆல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மீடியன் கிடைச்சிடும். சோ சிம்பிள். மீடியனா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் எழுதிருங்க. எழுதிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. அந்த கவுண்ட் வந்து ஆட் நம்பர்ல வந்தா சென்டர் நம்பர் அப்படியே மீடியனா எடுத்துக்கோங்க. இல்ல சார் கவுண்ட் உடனே நான் டக்குன்னு என்னால எடுக்க முடியல, ஒரு 11 நம்பர்ஸ் இருக்கு, அப்ப என்ன பண்றது, 11/2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரைட்டா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 11 plus 1 divided by 2 போட்டுக்கணும். அப்ப 11 plus 1 12/2. அப்ப அடிச்சா 6th டேர்ம். அப்ப ஆறாவது என்ன நம்பர் எழுதிருக்கீங்களோ அதுதான் மீடியன். சப்போஸ் நீங்க கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க, எல்லாம் அசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு, கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க 12 நம்பர்ஸ் வந்திருக்கு. 12ங்கிறது என்ன, ஈவன் நம்பர். அப்ப என்ன பண்ணும், 12/2 அப்ப என்ன ஒரு 6. அப்ப ஆறாவது என்ன நம்பர் இருக்கு அது பிளஸ் அதுக்கு அடுத்த நம்பர், அது ரெண்டையும் கூட்டி 12/2 போட்டா முடிஞ்சது. நெக்ஸ்ட் மோட். மோட்னா என்னன்னா அதிக முறை என்ன நம்பர் வந்திருக்கோ அதுதான் மோஸ்ட் அக்கர்ட் ஐட்டம். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோடு பொறுத்த வரைக்கும் 20 நம்பர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 20 நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். மோட்ல பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நல்ல கேம் ஆடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 நம்பர் அந்த மாதிரி நிறைய டைம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நல்லா எடுத்து ஒவ்வொன்றா எழுதி பாருங்க, எந்த நம்பர் நிறைய டைம் வந்திருக்கோ அதுதான் மோடு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 2 2 அப்படி அது கன்டினியூஸா வந்திருக்காது. 2 3 4 2 3 2 6 7 அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். அப்போ எந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிக டைம் வந்திருக்கோ அதை கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நம்பரா கவுண்ட் பண்ணி பாருங்க. சோ எந்த நம்பர் அதிக தடவை வந்திருக்கோ அது மோட். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் மீடியன் மோட். மீன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆவரேஜ் அப்படின்ட்டு. ரைட்? சோ ஃபார்முலா பாருங்க. இது என்னன்னா மீடியன் மோட் வேல்யூ கொடுத்துட்டு மீன் கேட்கலாம், இல்ல மீன் மீடியன் கொடுத்துட்டு மோட் கேட்கலாம். அதுக்கான ஃபார்முலா இது. ஆவரேஜ் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 into ஆவரேஜ் மைனஸ் மீடியன். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. மோட் ஈக்குவல் டு 3 into மீடியன் மைனஸ் 2 into ஆவரேஜ். இந்த ஃபார்முலா இருந்தா இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ இதுல இருந்தா இது எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு, ஆவரேஜ் மைனஸ் மோட் ஈக்குவல் டு, இப்போ பிராக்கெட்டுக்குள்ள தான் ஆவரேஜ் மைனஸ் மீடியன் இருக்கு. இந்த 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா 3 into ஆவரேஜ் மைனஸ் 3 into மீடியன். இப்போ நமக்கு என்ன வேணும், மோடு தான் கண்டுபிடிக்கணுமா. அந்த மைனஸ் மோட் இந்த சைடு வந்து என்ன ஆகும், பிளஸ். ரைட்? இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப இந்த மைனஸ் 3 மீடியன்ங்கிறது இந்த சைடு வந்தா பிளஸ். அப்போ 3 மீடியன் வந்துடும். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, பிளஸ் ஆவரேஜ், ஒரே ஒரு ஆவரேஜ் இருக்கு, அது பிளஸ் ஆவரேஜ். இந்த பிளஸ் இங்க எதுவுமே இல்ல, பிளஸ். இந்த பிளஸ் 3 ஆன்சர் இருந்தா மைனஸ் 3a. அப்போ மோட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, மோட் ஈக்குவல் டு 3 into மீடியன், 3 into மீடியன். பாருங்க பிளஸ் a மைனஸ் 3a, அதாவது ஏனா ஆவரேஜ் பிளஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் போடணும். அப்ப மைனஸ் 2 ஆவரேஜ்.
அவ்வளவுதான் ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா இது 3 சம்பந்தமா இது 3 ரிலேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ மீடியன்னா உங்களுக்கு சென்டர் நம்பர் தான் மீடியன். ஸோ ஃபர்ஸ்ட் அசனிங் ஆர்டர்ல எழுதணும் அல்லது டிஸ்னிங் ஆர்டர்ல எழுதணும். எழுதிட்டு நீங்க நம்பர்ஸ் கவுண்ட் வந்து ஆர் நம்பரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவோம், சென்டர் நம்பர் எடுத்துக்கலாம். ஈவன் நம்பரா இருந்தா சென்டருக்கு 2 நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. மோட்னா என்னது, மோஸ்ட் ரிப்பீட்டட் ஐட்டம். ஓகேங்களா, நிறைய டைம் எந்த நம்பர் வந்திருக்கோ அது மோடு ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ரேஞ்ச். ஓகேங்களா, ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்ட், அதாவது L minus S, largest minus smallest, அதாவது largest value minus smallest value. இது ஒண்ணு இல்ல, இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு 10 நம்பர் 12 நம்பர் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ என்ன கொடுத்துட்டு find the range னு கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், அந்த 10 நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த 10 நம்பர்ல எது லார்ஜஸ்ட் நம்பர்னு பாருங்க, தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 நம்பர்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எழுதிருக்கோ அதையும் எழுதிக்கோங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா ரேஞ்ச். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா ஃபார்முலா பாருங்க, largest minus smallest divided by largest plus smallest, largest value minus smallest value divided by largest value plus smallest value. அவ்வளவுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நெக்ஸ்ட் குவார்டைல் டீவியேஷன் QD. குவார்டைல் டீவியேஷன் பொறுத்த வரைக்கும் டைரக்டா Q1 வேல்யூ Q3 வேல்யூ கொடுத்துட்டு குவார்டைல் டீவியேஷன் கேட்டாலும் சரி, இல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் கேட்டாலும் சரி, ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், டைரக்டா क्वेश्चनலயே Q1 வேல்யூ Q3 வேல்யூ கொடுத்துட்டு கேட்டா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லாம நம்பர்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் தி given data and ascending order. ஃபர்ஸ்ட் given data ascending order எழுதிணும். எழுதிட்டு நீங்க Q1 கண்டுபிடிக்கணும். Q1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n+1/4th ஐட்டம். ஓகேங்களா, Q3 எப்படி கண்டுபிடிக்கணும், 3 into this 3 into n+1/4th ஐட்டம். ஓகேங்களா, அதாவது நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எழுதி இருப்பீங்களா அசனிங் ஆர்டர்ல, அதுல நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எத்தனைன்னு பாருங்க, அது n, அதோட +1 பண்ணி டிவைட் பை 4 போட்டா Q1 கிடைச்சிரும், இன்டு 3 பண்ணா Q3 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க குவார்டைல் டிவிஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க, Q3 minus Q1 divided by 2. coefficient of quartile division Q3 minus Q1 divided by Q3 plus Q1. ஓகேங்களா, quartile division அவ்வளவுதான். சோ டைரக்டா Q1 Q3 கொடுத்து quartile division கேட்டாலும் coefficient of quartile division கேட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. நம்பர்ஸா கொடுத்தா ஃபர்ஸ்ட் அது அசனிங் ஆர்டர்ல எழுதிட்டு Q1 Q3 நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா, திட்ட விலக்கம் தமிழ்ல சொல்வாங்களே அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நீங்க சிக்மா மெயின்டைன் பண்ணீங்க. வேரியன்ஸ் மாறுபாடுன்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழ்ல விலக்க வர்க்க சராசரின்னு சொல்லுவாங்க. வேரியன்ஸ் அல்லது மீன் ஸ்கொயர் டீவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ரைட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா, n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா என்ன, சிக்மா ஈக்குவல் டு √(n²-1) divided by 12. சோ அதே மாதிரி டைரக்ட் மெத்தட், இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிக்மா ஈக்குவல் டு √((x²/n) மைனஸ் பிராக்கெட் குள்ள summation x by n whole square, அல்லது ஓகேங்களா என்னது சிக்மா ஈக்குவல் டு √(summation பிராக்கெட்ல x minus x bar whole square divided by n ரைட். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எனி n successive terms of an AP. AP னா தெரியல, arithmetic progression with a common difference d. கண்டிப்பா arithmetic progressionனாலே common difference d இருக்கும். அப்படி இருந்தா பாருங்க இங்க என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தா d into அந்த ஃபார்முலா அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டிடியூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ் ஆட் இன்டிஜர் ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்னது சிக்மா ஈக்குவல் டு 2 into √(n²-1) divided by 12. இதுக்கு அதேதான் 2 into n², இது 2 ஸ்கொயர் ரூட்னு நினைச்சுக்காதீங்க, 2 into n²-1 divided by 12. ஆனா இது ரெண்டுலயுமே என்னங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பத்தி சில ப்ராப்பர்ட்டீஸ் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆவரேஜ்ல பார்த்தோம், என்னது ஒரு சீக்வென்ஸ், ஒரு சீரியஸ் ஆர் சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுல இருக்கிற ஆவரேஜ்ல ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்றப்பயோ சப்ட்ராக்ட் பண்ணப்பயோ மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஆவரேஜும் அதே நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணனும், ஆட் பண்ணனும், மல்டிப்ளை பண்ணனும், டிவைட் பண்ணனும் பார்த்தோம். பட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம், ஒரு பர்టిక్యులர் சீக்வென்ஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கொடுத்துட்டு அதோட ஆட் பண்ண சொன்னாலும் சப்ட்ராக்ட் பண்ண சொன்னாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறாது. ஓகேங்களா, பட் மல்டிப்ளை பண்ண சொன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைட் பண்ண சொன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைட் பண்ணி சொல்லிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன், எக்ஸாக்ட்டா சொல்ல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2 5 7 8 9 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 11. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 11 வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம்ஸோட நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்றேன், அப்ப எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கிடைக்கும்னா மறுபடியும் 11 தான் கிடைக்கும். இந்த டேர்ம்ஸ் கூட ஏதோ ஒரு நம்பரை நான் காமனா மைனஸ் பண்றேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கிடைக்கும், மறுபடியும் 11 தான் கிடைக்கும். அதுவே இந்த ஒவ்வொரு டைமுடையும் ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிற நம்பர் மல்டிப்ளை பண்றேன்னா இந்த 11ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதோட எல்லாத்தையும் நான் டிவைட் பண்றேன்னா 11 அந்த நம்பரால டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சோ ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறாது, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, அப்படியே தான் இருக்கும். பட் டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைட் பண்ண சொன்னா டிவைட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு பாருங்க சிக்மா டிவைடட் பை x பார்
x bar என்னது ஆவரேஜ் மீன் அப்படின்னு அர்த்தம் into 100%. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு சம்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க. இது மாத்தி மாத்தி எப்படி வேணும் கேட்கலாம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மாவும் ஆவரேஜும் கொடுத்துட்டு உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதை கேட்கலாம். சம்டைம்ஸ் இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை x bar. x barனா மீன் ஆவரேஜ்னு அர்த்தம் into 100%. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே அதாவது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆவரேஜ்க்கு அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பெருசா நீங்க சம்ஸ் போடுற மாதிரி இருக்குதுன்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் தான். மீதி எல்லா கான்செப்டும் ரொம்ப ஈஸி. ரேஞ்சா இருக்கட்டும், மீடியன், மோடு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாம் நிறைய டைம் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, மீடியன் கேட்டிருக்காங்க, மோடு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ இதெல்லாம் வராதுன்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்தா என்னது கேர்லெஸ்ஸா எந்த தப்பும் பண்ணாம ஈஸியா எடுத்துடலாம். அதை மார்க் வாங்கிடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்? சோ வாங்க இது பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். வாங்க क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ரைட்? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பருக்கு ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னங்கிறது இங்க ஆன்சர் இருக்கா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 50. சோ கண்டிப்பா ஆன்சர் 50. அவ்வளவுதான். ரைட்டா? ஆன்சர் எவ்வளோ? 50. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ 50 ஆட் நேச்சுரல் நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடி சொல்றாங்க. அப்ப நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது 15 தெரிஞ்சிச்சுன்னா அது ஆட் நம்பரா இருந்தா அப்படியே 15 போட்டுக்கலாம். சோ அப்ப ஈவன் நம்பர் வந்து என்ன சார் பண்ணுவீங்க? இங்க எவ்வளவு கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து +1 பண்ணிக்கணும். சார் எனக்கு இப்படி தெரியல, டக்குன்னு எனக்கு தோணாது. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 போட சொன்னீங்களா சார்? அப்படி போடலாமான்னா கண்டிப்பா போடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆட் நேச்சுரல் நம்பருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து 50 ஆட் நேச்சுரல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 3, சாரி 1, நெக்ஸ்ட் 3, அடுத்து 5, இப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 50ங்கறப்ப அப்ப 15th ஆட் நேச்சுரல் நம்பர் என்னன்னு சொல்லி தெரியணும். அதுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னது? ஒரு ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ், ஒரு 10 நம்பர் எடுத்தா அதுல 5 ஆட் நம்பர் 5 ஈவன் நம்பர் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 10 நம்பர் எடுத்துக்கிட்டா 5 ஆட் நம்பர் இருக்கும், 5 ஈவன் நம்பர் இருக்கும். அப்ப 50 நம்பர்னா 100 நம்பர் எடுத்துக்கணுமா? 100 எடுத்தாதான் அதுல 50 ஆட் நம்பர் இருக்கும், 50 ஈவன் நம்பர். பாருங்க, ஒரு 10 எடுத்தா 10ல பாதி 5 ஆட் நம்பர் 5 ஈவன் நம்பர் கிடைக்குது. அப்ப 100 நம்பர்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு 50 ஆட் நம்பர் 50 ஈவன் நம்பர் கிடைக்கும். ரைட்? அப்ப 100 நம்பர் இப்ப எடுத்தாச்சு. அதுல 50 ஆட் நம்பர் 50 ஈவன் நம்பர் இருக்கும். 100ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். அப்ப 100க்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்? ஆட் நம்பர். ஏன்னா நம்ம நம்பர் சொல்லி பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர், ஒரு அப்படிதான் வரும். 1 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர், 3 ஆட் நம்பர், 4 ஈவன் நம்பர், இப்படிதான் மாறி மாறி வரும். அப்ப 100ங்கிறது ஆட் நம்பர்னா 100க்கு முன்னாடி இருக்கிற 99, சாரி 100ங்கிறது ஈவன் நம்பர்னா 100க்கு முன்னாடி இருக்கிற 99ங்கிறது ஆட் நம்பர். சோ அப்போ இங்க லாஸ்டா இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா 9. ஏன் லாஸ்ட் நம்பர் சொல்றேன்? ஏன்னா இதுல இருந்து எல்லா ஆட் நம்பர் எழுதுறீங்கன்னா இதுதான் கண்டிப்பா 15th நம்பரா இருக்கும். ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது 1, லாஸ்ட் நம்பர்ங்கிறது 99 டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. சோ 1 + 99 எவ்வளவு? 100. சோ 100 டிவைட் பை 2. சோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 50ங்கிறது ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் which is divisible by 2. 2 டிஜிட் நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது இல்லாம ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த 2 டிஜிட் நம்பர் 2 ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன? 10. சோ 10ங்கிறது 2 ஆல டிவைட் ஆகுமா? அப்பதான் இது இருக்கணும். இன் கேஸ் இப்போ 3 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 10ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகாது. அப்ப 10 எடுத்துக்க முடியாது. இங்க 2 கொடுத்திருக்காங்க, 2 ஆல 10 டிவைட் ஆகுமானா ஆகும். சோ அதை எடுத்துக்கலாம். ரைட்? சோ அடுத்து 12 வரும். ஏன்னா இது நமக்கு தெரியும், இது எல்லாமே 2 டிஜிட் நம்பர், அது எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகிற நம்பர். ரைட்? சோ இதே மாதிரி போயிட்டு இருந்தா லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இங்க வருது 99. 99 2 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 99க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 98. 98 2 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும். ரைட்? சோ பாருங்க, சோ அப்ப என்ன நதிங் பட் 10க்கு அப்புறம் அதாவது 2 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுற 2 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸ், அதாவது 2 ஓட மல்டிபிள்ஸ்னே சொல்லலாம். 2 5 10, 2 6 12, 2 7 14 இப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்? இப்படியே போயிட்டு இப்போ இந்த சீரிஸை பாருங்க, இது ஒரு அரித்மெட்டிக் சீரிஸா? ஏன்? ஏன்னா இது எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகுற நம்பர். 2 ஆல டிவைட் ஆகுற நம்பர்னா கண்டிப்பா காமன் டிஃபரன்ஸ் 2 ஆ தான் இருக்கும். பாருங்க, 10க்கு 12க்கு டிஃபரன்ஸ் 2, 12க்கு 14க்கு டிஃபரன்ஸ் 2. சோ இதே மாதிரி இந்த சீக்வென்ஸ்ல எங்க செக் பண்ணி பார்த்தாலும் காமன் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். அரித்மெட்டிக் சீக்வென்ஸா இருந்தா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் divided by 2. அவ்வளவுதான். சோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 108 divided by 2.
So இப்போ cancel பண்ண என்ன வரும் 54. So அப்போ இந்த average of two digit number which is divisible by 2 என்ன ஆன்சர் வருது 54. எப்படி இருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் two digit number 10. So அதுல இருந்து 2 ஆல் டிவைட் ஆகுற நம்பர்னா 10 12 14 இப்படியே போயிட்டு இருக்கும். கடைசி two digit number 99, but 99 2 ஆல் டிவைட் ஆகாது. So அதுக்கு முன்னாடி இருக்கிற 98 டிவைட் ஆகும். So அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரியுது. இது ஒரு arithmetic sequence நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் plus லாஸ்ட் நம்பர் டிவைட் by 2 போட்டா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். ரைட்? So வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of 5 consecutive even numbers is 20. Calculate the largest number. அதாவது கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்தது. ஓகேங்களா? அதாவது 5 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் சொல்றாங்க. சோ அதனுடைய ஆவரேஜ் வந்து 20 ன்னு சொல்லிருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. நான் முன்னே சொல்லிருக்கேன். அதாவது ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அதே மாதிரி ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ், இதுக்கு எல்லாமே சென்டர் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும்னு சொல்லிருக்கேன். அப்ப இங்க ஈவன் நம்பர் தான் சொல்லிருக்கான். அப்ப கண்டிப்பா இந்த 20ங்கிறது சென்டர் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? சோ எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர்னா இது சென்டர் நம்பர்னா அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் பின்னாடி ரெண்டு நம்பர் வருமா? அப்பதான் டோட்டலா 5 வரும். ரைட்? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? ஈவன் நம்பரா எழுதணும். 20க்கு முன்னாடி 19 எழுத கூடாது, ஏன்னா அது ஈவன் நம்பர் கிடையாது. 18 முன்னாடி என்ன வரும்? 16. 20க்கு அப்புறம் 22, 22க்கு அப்புறம் 24. அவ்வளவுதான். இதுதான் அந்த 5 நம்பர்ஸா இருக்கணும். இருக்கணும் இல்ல, இதுதான் இருக்கும். ஏன்னா 5 கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்தது. அப்ப அடுத்தடுத்துனா 16க்கு இருக்கிற ஈவன் நம்பர் என்ன? 18 அடுத்து இருக்கு 20. கரெக்டா தான் எழுதி இருக்கும். சோ அப்ப இதுல என்ன கேக்குறாங்க? லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப இந்த சீரிஸ்ல லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 24. சோ ஆன்சர் 24. சப்போஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டா 16, டிஃபரன்ஸ் கேட்டா எழுதிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of 70, 95, 90, 79 and x is 80. Find the value of x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட்? சோ இது நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி பிளஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலா சிம்பிளா நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், கவனிங்க. 70, 95, 90, 79 x. ரைட்? இப்போ நீங்க இப்படி இந்த क्वेश्चन இப்படி வெச்சுக்கோங்க. என்னன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் உங்ககிட்ட வராங்க. ஒவ்வொருத்தர் கையில சாக்லேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெம்பர் 70 சாக்லேட் கொண்டு வராரு, செகண்ட் 95 கொண்டு வராரு, தேர்ட் 90 சாக்லேட்ஸ் கொண்டு வராரு, அடுத்து 79. இவரு சம் சாக்லேட் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவுன்னு தெரியல. இப்போ நீங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கிட்ட இருக்க எல்லா சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் 80 சாக்லேட் கொடுங்க. நான் இன்ட்ராக்ஷனே சொன்னேன், ஆவரேஜா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சென்டர், இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிட்டு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நான் சம் நடத்துறப்ப சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். இங்கதான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம். என்னது? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட். ஆவரேஜ்னா என்னன்னா சராசரின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சராசரி எல்லாத்துக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது பேர் தான் ஆவரேஜ். ஓகேங்களா? அப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவலான எல்லாத்துக்கும் ஈக்குவலா எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும்? 80. அப்ப நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க போறோம், யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட வாங்கிக்க போறோம். ரைட்? சோ பாருங்க, 80 கொடுக்கணும், ஆனா எவ்வளவு இருக்கு? 70 தான் இருக்கு. அப்ப இவருக்கு இன்னும் 10 பத்தல. நெக்ஸ்ட் இங்க 95 இருக்கு, 80 விட அதிகம். எவ்வளவு அதிகமா வச்சிருக்காரு? 15. இது இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இவர் 90 வச்சிருக்காரு, அப்ப இவரும் 10 அதிகமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். இவரு 1 கம்மியா வச்சிருக்காரு, இவரை பத்தி ஒன்னும் தெரியல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ பாருங்க, இப்போ இவருக்கு 10 கம்மியா இருக்கு, இங்க 10 அதிகமா இருக்கா? அப்ப இதை வாங்கி இங்க கொடுத்துட்டா இவர்கிட்ட 80 சாக்லேட்ஸ் இருக்கும், இவர்கிட்ட 80 சாக்லேட்ஸ் இருக்கும். அதாவது ரெண்டு பேரும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ரைட்? நெக்ஸ்ட் இங்க 1 கம்மியா இருக்கா? இந்த 15ல இருந்து 1 இங்க கொடுத்துட்டா இவர் 80 சாக்லேட்ஸ் வந்துரும். சோ இவர் ப்ராப்ளம் முடிஞ்சது. ரைட்? இப்போ இவர்கிட்ட இன்னும் எத்தனை எக்ஸ்ட்ரா இருக்கும்? 14 இருக்கும். ஏன்னா 15ல இருந்து 1 கொடுத்தாச்சு. ரைட்? சோ ஆவரேஜ் எவ்வளவு? 80. அப்ப 18 minus 40 போட்டா 66. இதுதான் இவருடைய வேல்யூ. ரைட்டுங்களா? ஏன் இவருக்கு 14 மைனஸ் பண்ணிருக்கேன்? ஏன்னா இவர்கிட்ட 14 சாக்லேட்ஸ் அதிகமா இருக்கு. இவர் வந்து சப்போஸ் 80 சாக்லேட்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, அதை விட அதிகமா கொண்டு வந்தாலும் இந்த குரூப் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்காது. அப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட 14 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அப்ப 80க்கு இன்னும் மீதி எவ்வளவு தேவை? 66 தேவை. அதை மட்டும் கொண்டு வந்தா போதும். அப்ப அதுதான் இவர் கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கொண்டு வந்திருந்தா தான் அந்த குரூப் வந்து ஆவரேஜா 80. அப்ப வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 66. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிருக்கோம்? இங்க 14 அதிகமா இருக்கு. சோ ஆவரேஜ்ல இருந்து லெஸ் பண்ணிக்கிறோம். சோ ரிமைனிங் வேல்யூ என்ன? 66. அப்ப வேல்யூ ஆஃப் x எவ்வளவுனா 66. ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of 25 observations is 120. By mistake, one of the observation 144 is taken as 169. Find the correct average. நம்ம பார்த்தலையே how to correct average ன்ட்டு அதேதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? given average எழுதிக்கணும். given average எவ்வளவு? 120. அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணுமா? அது எப்படி பார்ப்போம்? கரெக்ட் வேல்யூ அதிகமா இருந்தா பிளஸ், ராங் வேல்யூ அதிகமா இருந்தா மைனஸ். பாருங்க, 144 அப்சர்வேஷன் 169 எடுத்துக்கிட்டாங்க. இததான் மிஸ்டேக். ஓகேங்களா? 144 தான் கரெக்ட் வேல்யூ. அப்ப கரெக்ட் வேல்யூ கம்மியா இருக்கு, ராங் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணும்? டிஃபரன்ஸ். எதுக்கு டிஃபரன்ஸ்? 169 க்கு 144 க்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை? 25. So 120 minus 169 minus 144 எவ்வளவு? 25 divided by 25. So cancel பண்ணா 1. So அப்போ 120 minus 1 எவ்வளவு? 119. So அப்போ correct average எவ்வளவுனா 119. ரைட்டா? So இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா first given average கண்ண மூடி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது
கரெக்ட் வேல்யூ அதிகமா இருக்கா ராங் வேல்யூ அதிகமா இருக்கான்னு பாருங்க. கரெக்ட் வேல்யூ அதிகமா இருக்குன்னா பிளஸ், ராங் வேல்யூ அதிகமா இருக்குன்னா மைனஸ். இதெல்லாம் ஓகே, அவ்வளவுதான், சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, the average age of 4 sisters is 7 years. If the age of mother is included, the average is increased by 6 years. Find the age of mother அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 4 sisters ஓட average age எவ்வளவு அப்படின்னா 7 years னு சொல்லி கொடுத்திருக்காங்க. If the age of mother is included, இவங்க கூட அவங்க மதரோட ஏஜ் இன்க்ளூட் ஆனா, இப்ப ஆல்ரெடி 4 சிஸ்டர் இருக்காங்க, மதர் இன்க்ளூட் ஆனா டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு 7. மதர் இன்க்ளூட் ஆகுறப்போ ஆவரேஜ் ஏஜ் இஸ் இன்க்ரீஸ்டு. நல்லா நினைச்சுக்கோங்க, ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 6 இயர்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ் 7, அதை விட ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, மதரோட ஏஜ் இன்க்ளூட் ஆகுறப்போ ஆவரேஜ் 6 சொல்லவே இல்லை. ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி இருந்ததை விட 6 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருந்தது எவ்வளவு 7, 7ல இருந்து 6 இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு வரும் 13. ரைட். இப்போ ஏஜ் ஆஃப் மதர் என்னன்னு கேக்குறாங்க. ரைட். இது நிறைய பேர் பாருங்க, சில பேர் வந்து அப்படியே கான்செப்ட் தெரியாம போறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவாங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவாங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா ஆன்சர். நீங்க அப்படி போறதா போடலாம். ரைட். சோ இங்க என்ன கொஞ்சுக்கோங்க, இப்போ மதர் எந்த இடத்துல இருக்காங்க, இங்க இருக்காங்களா இங்க இருக்காங்களா, இது 4 சிஸ்டர்ஸ், இங்க தான் மதரை இன்க்ளூட் பண்ணோம். அப்ப மதர் இங்க தான் இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு 13. ரைட். இப்ப மதர் இன்க்ளூட் ஆனதுனால இந்த 4 மெம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா பிளஸ், ஏன்னா இவங்க தான் கொடுத்திருக்காங்க, யாரு மதர். ரைட். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4 மெம்பர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொருத்தருக்கு 6. அப்போ 13, 6 4s are 24. 3 plus 4 எவ்வளவு 7, 1 plus 2 3. சோ அப்போ மதரோட ஏஜ் எவ்வளவுனா 37 இயர்ஸ். ஓகேங்களா? மதரோட ஏஜ் எவ்வளவு 37 இயர்ஸ். சார் எனக்கு இது டஃபா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், 4 into 7 28, 5 into 30 ரெண்டு மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் பாருங்க, முடிஞ்சது. ரைட்டா? ரைட். சோ வாங்க ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, find the median of the data அப்படின்னு கொடுத்துட்டு டேட்டா கொடுத்திருக்காங்க. 12, 14, 25, 23, 18, 17, 24, 20. ரைட். நான் என்ன சொன்ன, மீடியன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூஸை அசனிங் ஆர் டிசனிங் ஆர்டர்ல எழுதணும். நீங்க அசனிங் ஆர்டர்ல எழுதுங்க. ரைட். சோ பாருங்க, சிங்கிள் டிஜிட்ல எதுவுமே இல்லை, எடுத்த உடனே டபுள் டிஜிட் தான். சோ அதுல லீஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 12 தான் லீஸ்ட் நம்பர். சோ 12. அதுக்கப்புறம் பாருங்க 14 இருக்கு. சோ எழுத இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கும் பண்ணிக்கோங்க 14. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 17, 17. நெக்ஸ்ட் 18. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதாவது 19 வரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட் பார் 20. ஸோ 20. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 23. நெக்ஸ்ட் 24. நெக்ஸ்ட் 25. இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் இருக்கு. இந்த क्वेश्चनலயே செக் பண்ணிக்கோங்க. இதுலயே 8 எழுதிருக்கீங்களா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 ஏதோ மிஸ் ஆயிருந்தா தெரியும். ரைட். சோ 8 கவுண்ட் வந்து இப்ப ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப என்ன சொன்னேன் நான், கவுண்ட் வந்து ஈவன் நம்பரா இருந்தா சென்ட்ரல் இருக்க 2 டிஜிட் எடுத்து அதை ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் இருக்க 2 நம்பர்னா எது, இதுதான் சென்ட்ரல் இருக்க 2 நம்பர். பாருங்க, இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் விட்டுட்டேன், இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் இருக்கேன், சென்ட்ரல் இருக்க 2 நம்பர் இதுதான். அப்போ 18 plus 20 divided by 2. ஓகேங்களா? சோ ஆட் பண்ணா 20 plus 18 எவ்வளவு 38 divided by 2. சோ அப்ப கேன்சல் பண்ண ஆன்சர் எவ்வளவு 19. சோ அப்ப மீடியன் எவ்வளவு அப்படின்னா 19. சார் நீங்க இந்த மாதிரி எடுக்கிறது எப்படின்னா ஒண்ணும் இல்ல, இங்க என்ன நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எவ்வளவு 8. 1 2 3 4 5 6 7 8. 8 வருதா, 8 by 2 போடுங்க, போட்டா 4. அப்ப ஃபோர்த் டேர்ம் என்ன 1 2 3 4, ஃபோர்த் டேர்ம் 18. இது பிளஸ் இது பக்கத்துல இருக்க டேர்ம், இது ரெண்டு எடுத்துக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், இதுதான் இந்த ஃபார்முலாவை கொடுத்திருப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஃபைண்ட் தி மோட் ஆஃப் 3, 4, 7, 4, 3, 2, 4. ரைட். மோட்னா என்ன, மோஸ்ட் அக்கர்ட் ஐட்டம். எந்த நம்பர் வந்து அதிக தடவை வந்திருக்கோ அதுதான். சோ பாருங்க, அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கு, 4ங்கிறது 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, மீதி எல்லாமே சிங்கிள் டைம் தான். சோ அப்போ மோட் என்ன அப்படின்னா 4, பிகாஸ் இதுதான் 3 டைம்ஸ் வந்திருக்கு. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the greatest value of a collection of data is 72 and the least value is 28, then find the coefficient of range. ரைட். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேஞ்ச்னா உங்களுக்கு தெரியும் என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ அவங்களே இதுல ஈஸியா கொடுத்திருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ எவ்வளவு 72 மைனஸ் லீஸ்ட் வேல்யூ எவ்வளவு 28 divided by 72 plus 28. ரைட். சோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். சோ சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும் பாருங்க, 12 னா 4, இங்க இருக்கும் 6 minus 2 4 divided by 10 100. So 44 divided by 100. So இப்ப கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும் 0.44.
ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன வருதுன்னா 0.44. ரைட், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா டைரக்டா கொடுத்துட்டாங்க கிரேட்டஸ்ட் வேல்யூ 72, லீஸ்ட் வேல்யூ 28. சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபைண்ட் பண்ணணும் எது பிக்கஸ்ட் நம்பர் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுல அதை சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. given என்னது summation of x minus x bar whole square equal to 48, x bar is 20, n 12, find coefficient of variation. Right, coefficient of variation formula என்ன, sigma divided by x bar into 100%. Right, இதுதான் coefficient of variation க்கு formula. இதுக்கு எல்லாம் இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு x bar இருக்கானா இருக்கு, x bar ஓட வேல்யூ 20, sigma இருக்கா இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம sigma கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஃபார்முலா சொல்லிருக்கோம், என்னது summation x minus x bar square divided by n. Right, so பாருங்க summation x minus x bar square இது வேல்யூ எவ்வளவு 48 divided by n, n ஓட வேல்யூ எவ்வளவு 12. Right, so 1 time 4 time, so root 4 க்கு ரூட் எடுத்தா 2, அப்ப sigma ஓட வேல்யூ என்ன 2. இதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். coefficient of variation equal to sigma value 2 divided by x bar ஓட வேல்யூ எவ்வளவு 20 into 100%. Right, so பாருங்க 1 time 10 times 0 க்கு 0, அப்ப coefficient of variation எவ்வளவு வருது அப்படின்னா 10%. ரைட்டுங்களா? சம்டைம்ஸ் டைரக்டா சிக்மா கொடுத்துட்டு கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி நீங்க திட்ட விளக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ரைட், ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னையே சொன்னதுதான், ஆவரேஜில் இருக்கிற சம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்க, ரிமைனிங் எல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஈஸியா போட்டலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. நீங்க நிறைய 6th இருந்து எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கு, நீங்க அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.